பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான துவாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சோதனை, இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையே என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சாலும் அது ரொம்ப கடினமாக இருக்குது, சுலபமாக நமக்கு அமையவே மாட்டேங்குது, சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயமும் நம்ம கைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குது, ஆனால் போனால் அது அப்படியே மலையளவு நீட்டிச்சுட்டே போகுது, இது அப்படியே போய்கிட்டே இருக்குது, நமக்கு சுலபத்தில் அந்த சுலபமாக்கி அதை நம்ம கையில் நம்மளால் அதை செஞ்சு நம்ம கையில் நம்ம அந்த வெற்றியை பெற முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஏக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி கடினமாக ஆகி நம்மளால் செய்ய முடியாமல் பாதியில் நின்று போன வேலைகள் கூட ரொம்ப சுலபமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நம்ம எப்பேற்பட்ட துவா கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவன், அல்லாஹ் மிக மிக கருணையாளன். அப்பேற்பட்ட இரக்கமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட இந்த துவாவை கொண்டு நம்ம துவா கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்தில் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாக்களை அல்லாஹ் ஏற்கக்கூடிய மாதம், அங்கீகரிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல நம்ம கபுலாக்கிக்கலனா இதை விட ஆக சிறந்த ஒரு மாதம் எப்பவுமே நமக்கு வராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அழகான மாதத்திலேயே இந்த துவாவை நம்ம ஓதி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது 7 நாள் முயற்சி செய்யுங்க போதும், அதிகபட்சம் வேண்டாம். ஒரு வாரம் இல்லை 10 நாள் முயற்சி செய்யுங்க போதும். நிச்சயமாக நம்ம என்ன விதமான ஒரு துவாவை கேட்குறோமோ, எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, சிரமமான விஷயமா இருந்தாலும் சரி, மலையை சுற்றி நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை ரொம்ப லேசாக்கி நமக்கு தருவான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அல்லாஹும்ம லா சஹல இல்லா ம ஜஅல்தஹு சஹல வ அன்த தஜல் உல் ஹஸ்னா இதா ஷிஹ்த ஷஹலா. அல்லாஹும்ம லா ஷஹல இல்லமா ஜஹல்தஹு சஹல வ அன்த தஜல் உல் ஹஸ்னா இதா ஷிஹ்த ஷஹலா. இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, யா அல்லாஹ்வே, நீ சுலபமானதாக்கி அருளாது எதுவுமே எங்களுக்கு சுலபமாக ஆகிவிடாது. நீ நினைத்தால் கடினமான வேலையும் எங்களுக்கு சுலபமாக்கி அருள முடியும், எங்களுக்கு சுலபமாக்கி தருவாயாக. சுபஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான துவான்னு பாருங்க. இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்க முடியும். அதாவது இந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை இருக்குதோ, இப்போ நீங்கள் முதல் நாள்லேருந்து இதை முயற்சி செய்கிறீங்கன்னு வைங்க, எப்படி இந்த துவாவை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஹாஜத்தோ அதை கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த துவாவை 10 முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கலாம். அப்படி இல்லை நம்ம ஒரு வாரம் முயற்சி செஞ்சு இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே ஃபஜ்ருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில், இல்லை இஷாவுக்கு அப்புறமா இந்த துவாவை கேட்கலாம். 10 முறை அல்லது 11 முறை. இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி 11 முறை சலவாத்து ஓதிட்டு இத்துவா கேட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 11 முறை சலவாத்து கேட்கறது ஆக சிறந்தது. இந்த துவாவின் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கடினமான விஷயமும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எறும்பும் தண்ணியாக மாறுற விதமான ஒரு அழகான விஷயம் இந்த துவாவுக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த துவாவில் வர ஷஹல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்பவும் சாஃப்டான, ஸ்மூத்தான, அதாவது மென்மையான, சமமான ஒரு கடல் மண் எப்படி ஸ்மூத்தாக இருக்கும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈரமான மண் கையில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாகவும் இலகுவாகவும் மென்மையாகவும் இருக்கிறதோ அப்படியாக எங்களுக்கு ரொம்ப லேசாக்கி வைப்பாயாக அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதாவது ரொம்ப கடினமான ஒரு கல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தையும் அப்படி ஒரு சமமான ஒரு ஈரம் பதிஞ்ச அந்த அழகான மண் போல அல்லாஹ் நம்ம அந்த காரியத்தை லேசாக்கி வைப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான ரமலான் மாதத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நின்று போன காரியங்களில்
அதாவது நம்ம ஹலாலா துவா கேட்டும் கூட நடக்காம ரொம்ப சிக்கல்ல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த துவாவை பயன்படுத்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்களுக்கு வந்து அல்லாஹ் பதிலளிப்பான், நம்மளுடைய துவாக்களை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய துவாக்கள் எல்லாம் கபுலாகி இந்த புனித ரமலானில் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைகள், நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சு, இந்த துனியாவினுடைய ஆசை மட்டும் இல்லை ஆஹிராவும் நமக்கு கிடைச்சி நம்ம வெற்றியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் துவா கேட்டுக்கிறேன். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.